இன்னும் அடுத்த 5 வருஷம் அங்க பிஜேபி தான் சார் இப்போ இங்க வந்து இருக்க போகுது. இப்போ எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க நீட் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு? ஏன்னா இவங்க கமிட்மெண்ட் குடுத்துட்டாங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. 2021ல ஆல்ரெடி நீட்ன்னு சொல்லிட்டு தான் இவங்க உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க இது அத வந்து இயக்கமா நாங்க கிரியேட் பண்ணுவோம், மாணவர்கள் இயக்கமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொன்னாரு. விடுதலை சிறுத்தைகளும் பெரிய பங்கு அந்த நீட் ஒழிக்க வேண்டும் என்பதுல 2026ல என்ன மாதிரியான வாக்குகள் கேட்டு திருப்பியும் போவாங்க மக்கள் கிட்ட? திருப்பி நாங்க நீட் யாரு மேல தப்பு இல்ல, அரசு மேல தப்பு இல்ல. இது வந்து ஒரு மாநில அரசு இல்ல அப்படி இல்லங்க. உண்மையா தானே பேச முடியும். நம்ம இது ஒரு மாநில அரசு, கல்வி மாநில அரசு பட்டியல் கொண்டு வர சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க தேவையில்ல, நீங்க நிதி நிதி தர தேவையில்ல, எங்களுக்கான எந்த நிதியும் தர தேவை, நாங்களே பாத்துக்கிறோம். கேட்டாங்கல்ல சார், நிதியமைச்சர் கேட்டா இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த நிதி எல்லாம் எங்க என்ன நிதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க வெள்ளை அறிக்கையாவது விடணும். வெள்ளை அறிக்கை அவர்கள் முறை எங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அவங்க கொடுக்கட்டும். முதல்ல தமிழக அரசுக்கு கல்வி சார்ந்த நிதியை எவ்வளவு கொடுத்திருக்காங்க, நிவாரண ஜிஎஸ்டி சார்ந்த நிதி தமிழக அரசு எவ்வளவு வந்து மத்திய அரசுக்கு செலுத்திருக்கு, அதை வெள்ளை அறிக்கை கூட சொல்லுங்க. விவசாயிகளுக்கு என்ன நலத்திட்டங்கள் தமிழக அரசு கொடுத்துருக்கு, அதை வெள்ளை அறிக்கை கூட சொல்லுங்க. மாணவர்கள் கல்வி சார்ந்த பள்ளி கல்விக்கு எவ்வளவு நிதி அதை கொடுக்க சொல்லுங்க. எதுவுமே